திருத்தணி முருகன், பழனி. தைப்பூசம் வரப்போகுதுன்னா போதும், இந்த மாதிரி வேலை வெட்டிலாம் வேஷம் போட்டு கிளம்பிட்டாங்க வசூல் பண்றதுக்கு. நிறுத்துறா, half an hour இருக்கு. எதுக்கு? இந்த Dress வாடகை டைம் முடியதுக்கு. ஏய்யோ, இன்னும் கலெக்ஷனே ஆகலையா? ஆனதுக்கு முன்னால எனக்கு இவங்களுக்கு உனக்கெல்லாம் கொடுப்பல, அதுக்குள்ள வாடகை சைக்கிள் விரட்டிட்டு வர்ற. போயா, half an hourல குடுக்கலன்னா டபுள் ஆகும். எடுத்து விட்டேன்னு வச்சுக்க, மொட்டை மண்டை பொழந்துரும். போயா. கல்யாணம் ஆகட்டும் வேண்டியா? சரி. டேய் பாட்டு 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 பாட்டு. ஆஹா, ஒரு தரங்கட்ட குடும்பம் வருது. இவளுகளை பார்த்தாலே பழைய சோறு கிடைக்காத. வண்டி திருப்பு, வண்டி திருப்பு. முருகா, நில்லு முருகா. ஏன் நிக்கணும்? பாக்கத்தே வந்திருக்க முருகா. உங்களை முருகன் பாக்குற மாதிரி இல்ல. பாக்க கூட வேண்டாம் முருகா, அருள் மட்டும் கொடு முருகா. அருளா? பண்பாடு இல்லாட்டியாச்சும் பக்தியாச்சும் இருக்கேன். சரி, அருள் தர்றேன். முதல்ல உண்டியல காணிக்க போடு. காசு கொடுப்பதற்கு என்ன, கற்பூரமே காட்டுறேன். காட்டு காட்டு காட்டு. பாட்டி, கொய்யா பழம் இருக்கா? கொய்யாவா? நல்ல கனி, நல்ல கனி. நடக்கட்டும். முருகா, ஆ காட்டு. ஆடி பாவியலா, நாதாரி குடும்பம் நினைச்சா நாசக்கார குடும்பமாவில இருக்கு. அநியாயமா ஒரு உசுர கொல்ல பாத்தீங்களடி. இப்படி சாமி வேஷம் போட்டு ஊரை ஏமாத்துறியே, அதுக்கு தான் இந்த தண்டனை. ஏண்டா இந்த பொழப்புக்கு கௌரவமா பழுப்பு வைக்கலாம்லடா. கௌரவத்தை பத்தி நீ பேசாத. ஒருத்தி இங்க இருக்கா, இன்னொருத்தி எங்க? அவ வேலுவோட மேட்னி ஷோ சினிமாக்கு போயிருக்கா. இந்த பார், ஒண்ணுக்கு ஒண்ணுதான் நம்ம கல்ச்சர், ஒண்ணுக்கு ரெண்டுங்கிறது நம்ம கலாச்சாரத்துக்கு அவமானம். ஏற்கனவே இதெல்லாம் நான் கேட்கறது இல்லையா? தப்பேலோட தருதல, உலகத்துல எல்லாமே ரெண்டு தான்டா. பூமிக்கு துருவ ரெண்டு, பரப்புக்கு சாதி ரெண்டு, பொண்ணுக்கு வீடு ரெண்டு, வீட்டுக்கு வாசல் ரெண்டு, மனுஷனுக்கு கண்ணு ரெண்டு, கை ரெண்டு, காலு ரெண்டு, காது ரெண்டு, உள்ள இருக்க கிட்னி கூட ரெண்டு. என் பேரனுக்கு ரெண்டு இருந்தா என்னடா தப்பு? சபா, இப்பவே கண்ணை கட்டுது. ஏய் கிழவி, என்ன முருகன் கூட பார்க்காம கை சரசம்? இப்படி வழியேற்ற முட்டாளா இருந்தா அடிக்காம என்னடா பண்றது? டேய், எனக்கு ஒரே ஒரு பேத்தி தான், அவ இவதான். ஒரே ஒரு பேத்தியா? அப்ப தங்கச்சிக்காரி? அது சும்மா விளையாட்டுக்கு, எல்லாரும் சேர்ந்து கலாட்ட பண்ணும். நிப்பாட்டு. விளையாட்டுக்கா? எனக்கு தாறுமாறா கண்ணை கட்டுது. வட்டி பணம் தானே, நான் அவனை கவனிச்சுக்கிறேன், நீங்க விடுங்க. வர செவ்வாய்க்கிழமை நம்ம முருகனை பார்க்காட்டி எனக்கு எந்த வேலையும் ஓடாது. முருகன் கிட்ட என்ன வேண்டிங்க? என் தங்கச்சி பரீட்சையில ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்றதுக்காக வர தைப்பூசம் இன்னைக்கு காணிக்கா முருகனுக்கு வேல் சாத்துறதா வேண்டிக்கிட்டேன். அப்புறம் வேற ஒண்ணும் வேண்டலையா? வேற ஒண்ணும் வேண்டலையே. யோ மரமண்டா, நமக்கு சீக்கிரம் கல்யாணம் முடியணும்னு வேண்டிக்கலையா? இது சொன்னியா? ஹலோ ஃப்ரெண்ட், ரொம்ப தேங்க்ஸ். நான் கொலை செஞ்சதை பார்த்தோம் பார்க்கலன்னு போலீஸ்ல சொல்லிட்டியாமே. என் மனசுல நீ நெருங்கிட்ட. உனக்கு எப்ப எந்த பிரச்சனை வந்தாலும் என்கிட்ட வா. வர ஃப்ரெண்ட். நில்லுங்க, நில்லுங்க. ஒரு கொலைய பார்த்து நீங்க சாட்சி சொல்லலையா? பயமா, சுயநலமா, இல்ல அலட்சியமா? எனக்கு இந்த அடிதடி, வம்பு சண்டை இதெல்லாம் பிடிக்காது. அது பயம், சுயநலம், அலட்சியம்னு எப்படி வேணா வச்சுக்க. நம்ம ஐயா பண்றது ரொம்ப வேடிக்கையா இருக்கு. வேலுவோட போட்டோவை தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லா ரவுடிகளுக்கு அனுப்பி வச்சா அவன் கிடைச்சிருவானா என்ன? அவன் எங்கேயோ மறைஞ்சு வாழ்றான். விட்டது சண்டைன்னு இல்லாம நல்ல டீப் லைட் வியாபாரம். இதை வாங்கிட்டு போற வாழ்க்கை தான் பிரைட்டா இருக்கு. விக்கிற வாழ்க்கை கருங்குமுன்னு இருட்டா கிடக்கு. கருமத்தை விக்கிறதுக்கு 3 சேல்ஸ்மேன் வேற. அழுத்துக்காதப்பா, நீங்க 3 பேரும் கண்டிப்பா முன்னுக்கு வருவீங்க. எதை பத்தி சொல்ற? ஜோசியமா பாக்குற நீ? உங்க 3 பேர்த்தோட முதல் எழுத்த சொல்லப்பா. முதல் எழுத்து என்ன? வேலுக்கு வே, கணவதிக்கு கா, பழனிக்கு பா. வேக்காப்பா. அட இங்கிலீஷ்ல சேர்த்து சொல்லப்பா. இங்கிலீஷ்ல வந்து விஜிபி. இன்னொரு தடவை சொல்லு. விஜிபி. இன்னைக்கு பெரிய அளவுல முன்னேறி இருக்கிற பிஜேபி பிரதர்ஸ் உங்கள மாதிரி தவணை திட்டத்துல ரேடியோ வித்து தானே வாழ்க்கையை ஆரம்பிச்சாங்க. அட பாரியா. யோ, நான் முன்னேறணும் இல்லையா? நீ சொல்றத கேட்கறதுக்கு நல்லா இருக்கியா? ஆமா, அப்ப உனக்கு என்ன வேணும்? எனக்கு பல்பு வேணும். 40 ரூபா கொடு. 40 ரூபாயா? 5 ரூபாய்க்கு தரையலா? 5 ரூபாய்க்கு பீஸ் போனது இருக்கு. பரவாயில்ல கொடு. அது எரியாதியா? பரவாயில்ல கொடுங்கறல. என்னங்கடா அது? சரி 5 கொடு. இந்த அப்படி இத வச்சு என்ன பண்ண போற? இப்ப பாரு. என்னத்த பாக்க? என்ன நடக்குதுங்க? யோ, என்னைய கரும்பு திங்கிற மாதிரி திங்கிற? காலை டிபனே தான். காலை டிப்பனா?
அப்ப மத்தியானத்துக்கு 5 குண்டு பல்பம் தொட்டுக்க சீரியல் பல்பம். சீரியல் பல்ப தொட்டுக்குருவியா? அப்ப நைட்டுக்கு நைட்டு ஒரே ஒரு வீடு பல்பு தான். ஏண்டா பல்புக்கு பிறந்த பரதேசி, இத முதல்லயே சொல்லக்கூடாதா? சரி சரி, நீ கொஞ்சம் சாப்பிடு. எது நான் சாப்பிடவா? ஏய், எனக்கு அவன போயா. உன்னை பார்க்க வச்சு சாப்பிட்டா வயிறு வலிக்கும். நான் சாப்பிட்டா அவரு கிழிஞ்சிரும்டா. நான் வேணா ஊட்டி விட்டா? சரி, ஊட்டி விடுறியா? எந்திரா மல, எந்திரா. சாப்பிட மாட்டேங்கிறானே. ஐயோ பயல, ச்சே, இவனால நமக்கு கண்ட கட்ட ஆரம்பிச்சிருச்சே. ஏய் முதல்ல கையெடு, ஏய் முதல்ல கையெடு, முதல்ல கையெடு. அண்ணே நாச்சியார் எவனையும் தேடிட்டு இருக்கிறாராம். மெட்ராஸ்ல போட்டோ அனுப்பிச்சுக்கிறாரு, பிரிக்கட்டுமா? லட்சுமி, லட்சுமி, என்னமாச்சு? ஏன் இப்படி பதறி போய் ஓடி வந்த? ஒண்ணு இல்லைன்னா உடம்பெல்லாம் நடுங்குது, கண்ணெல்லாம் கலங்கி இருக்கு. காலேஜ் இருந்து வர சீக்கிரமா வந்துட்ட, என்னாச்சு சொல்லுமா? சொல்லுன்னு சொல்றல. இன்னைக்கு காலேஜ்ல ஏய், எல்லாரும் வெளியே போங்க. நான் அவ கூட கொஞ்சம் தனியா பேசணும். போங்க. ஏய், உட்காரு, உட்காரு. உட்காரு. அன்னைக்கு நீ உன் ஃப்ரெண்டுக்கு சப்போர்ட் பண்ணி பேசாம இருந்திருக்கலாம். என்ன நிமிந்து பார்க்கவே பயப்படுறவங்க மத்தியில எதிர்த்து பேசினியே, அந்த துணிச்சலா இல்ல உன்னோட அழகா, எதுன்னு தெரியல. எனக்கு உன்னை பிடிச்சு போச்சு. எனக்கு எது பிடிச்சாலும் அதை பறிச்சிருவேன். ஆனா உன் விஷயத்துல அப்படி இல்ல. கொஞ்சம் வித்தியாசமா உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். என்ன என்ன பாக்குற? நான் நினைச்சா இப்ப கூட இங்கேயே எல்லாத்தையும் முடிச்சிடுவேன். விருப்பம் இல்ல. நான் உன் கூட வாழணும். கல்யாணம் முடிச்சு வாழணும். இவ்வளவுதானா? அட போமா, நான் என்னமோ ஏதோ பதறிட்டேன். இதுக்கு அப்ப இவ்வளவு பயந்துட்ட? கண்ணத்தோட அழுகாத, தைரியமா இரு. அந்த ராகம் இருக்காரு, அவருக்கு இது நல்லா தெரியும். ஆனா நீ என் தங்கச்சி தெரியாதுல்ல, அதனாலதான் யாரும் நினைச்சு உங்கள்ட்ட தப்பா பேசியிருப்பாரு. நீ எப்போதும் போல காலேஜுக்கு போ, அவரால் உனக்கு எந்த பிரச்சனையும் வராது. போமா. என்ன செலவானாலும் சரி, காசிய பெயில் எடுக்கணும். பப்ளிக் ப்ராசிக்யூட்டரை சரி கட்ட வேண்டியது உன்னோட பொறுப்பு. அட வேலு, வணக்கங்க. வா 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 வா. என்ன திடீர்னு நம்ம வீட்டுக்கு? சும்மா சொல்லு, ஏதாவது பிரச்சனையா? ஏன் ஆளுங்களால ஏதாவது பிரச்சனையா? ஏய், யாரா அது? பிரச்சனை உங்க ஆளுங்களால இல்லைங்க, உங்களால தான். என்னாலயா? ஆமாங்க. காலேஜ்ல என் தங்கச்சி கிட்ட நீங்க அந்த பொண்ணு உன் தங்கச்சியா? ரொம்ப நல்லதா போச்சு. பாத்தியா, உனக்கு எனக்கும் என்னமோ ஒரு இது இருக்கியா? அன்னைக்கு எனக்காக நீ சாட்சி சொல்லல, இன்னைக்கு எனக்கு பிடிச்ச பொண்ணோட அண்ணன். எல்லாமே பக்கத்துல பக்கத்துல இருக்குல்ல. வா உட்காரு, சம்பந்தம் பேசி. சம்பந்தம் பேச நான் வரலீங்க, சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு போதும் வந்தேன். உன் தங்கச்சிய வச்சுக்கிறேன்னு சொல்லல, ஊரறிய தாலி கட்டுறேன்னு தான் சொல்றேன். இல்லைங்க, எல்லா அண்ணன்களும் தன் தங்கச்சியை ஒரு நல்லவனுக்கு தான் கட்டி கொடுக்கணும்னு ஆசைப்படுவாங்க. நான் எப்படிங்க ஒரு கொலைகாரனுக்கு கட்டி கொடுக்கணும்? இல்ல, யார் வீட்டுக்கு வந்து என்ன பேச்சுல பேசுற? என்ன வம்பு பண்ணணும்னு வந்திருக்கியா? நான் வம்பு பண்ண வரலைங்க. என் கனவு லட்சியம் எல்லாம் என் தங்கச்சியை கலெக்டர் ஆக்கி பார்க்கணுங்கிறதாங்க. அதுக்கு இடைஞ்சலா எது வந்தாலும் வேண்டாம் வேண்டாம்னு சொல்றேன். விட்டுருங்க. ஏய், இல்ல என்னல விளங்காம மடைய மாதிரி பேசிக்கிட்டு உன் தங்கச்சி தூக்கிட்டு போய் நார் நாரா கிழிச்சு போட்டுருவான். அது உங்களால முடியாதுங்க. என்ன பூச்சாண்டி காட்டுறியா? இல்ல, உன் வீடு புகுந்து உன் தங்கச்சியை நானே தூக்குவல. என்னல பண்ணுவ?
நீ போலீஸ்காரன் வேலையை மட்டும் செய். ஒதுங்கி போனா பயந்தவன் நினைச்சிடாத. வெடிக்காத வரைக்கும் எரிமலை அமைதியாதான் இருக்கும்.